ஹே ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது தான் எல்லோ ஃப்ளாஷ் கேமிங். இன்றைக்கி நம்ம வந்து இந்தியன் பைக் ரேசர் 3D கேம் தான் விளையாட போகிறோம். போடுற அந்த இன்ட்ரோவை ஓகேங்க. இன்றைக்கி நம்ம இந்தியன் பைக் ரேசர் 3D கேமில் என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு கார் எடுத்துக்கிட்டு அந்த காரை சரியான டேமேஜ் பண்ண போகிறோம். வீடியோ நல்லா ஃபன்னாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். உள்ளார போய் பாருங்கள் வீடியோவை. சரி வாங்க, ஒரு லம்போகினி கார் எடுத்துக்கிட்டு உட்காந்துக்கலாம். வாங்க போகலாம். இங்கே ஜுராசிக் பார்க் போனால் தாங்க கரெக்டாக இருக்கும். ஒரு நிமிஷங்க, இன்ஃபினிட்டி எழுத்து போட்டுக்கலாம், நம்மளுக்கு சேஃப்டி கிடையாது. சரி வாங்க, இன்ஃபினிட்டி எழுத்து போட்டுப்போம். நம்பர் தரேன்னா இந்த வீடியோவில் பார்த்து அப்படியே நம்பர் போட்டுக்கோங்க. சரி வாங்க போகலாம். கார் எடுறா, கைப்புள்ள ஓடா. கொஞ்சம் வேகமாக போகலாம், டைம் வேறு போய் ஆயிடுச்சு. வாங்க போகலாம். என்னடா கார் எடுத்துகிட்டு வந்து வர வழியில் பைக்கை ஓட்டிட்டு வர அப்படின்னு தானே பார்க்குறீங்க. ஏன்னா கார் வர வழியில் அவசரமாக உடஞ்சிருச்சு சுக்குநூறா, அதனால தான் பைக் எடுத்துகிட்டு வரேன். சரி வாங்க, உள்ளாருக்கு பைக்கில் லம்போகினி கார் எடுத்துக்கிட்டேங்க இப்போ. சரி வாங்க, இது லம்போகினி கார் எடுத்துகிட்டு போய் சரியான டேமேஜ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இங்கே லைட்டாக முட்டிக்கிச்சுங்க. இங்கே பாருங்கள், பின்னாடி டேமேஜ் ஆகிடுச்சு. ஒரு கதவு புட்டுக்குச்சுங்க. சரி வாங்க, இன்னும் கொஞ்சம் உடைய வைப்போம். காரை சரியாக டேமேஜ் ஆக்குறோம். காரு என்ன காசா பணமா துட்டா மணியா புரியுதானே, நம்பர் போட்டால் வரப்போகுது. சரி வாங்க, ஓட்டிகிட்டு போவோம். வேகமாக போகணுங்க, இந்த கார் மெதுவாக போகுது ஆமை மாதிரி. அதுக்கு இன்னொரு இது லம்போகினி எவ்வளோ தேவையில்ல, லம்போகினி V2 எவ்வளோ தேவையில்லைங்க போல இருக்குங்க. இங்கே பாருங்கள், டாப்பாக கழுடுச்சு. இந்த கார் சேஃப்டி இல்லையான்னு தெரியல. ஐயோ, ஆண்டி பிடிங்கிச்சாண்டி. ஏங்க அந்த காரை புட்டுக்கிட்டு போயிடுச்சுங்க, அதனால தாங்க புது கார் எடுத்துருக்கேன். வாங்க, இனிமேட்டு காரை சேஞ்ச் பண்ண மாட்டேன், சாரி. இந்த காரில் இப்போ வேகமாக போகலாம். கொஞ்சம் சைடில் போய்க்கலாங்க. எவ்வளோ நேரம் தான் ஸ்ட்ரைட்லேயே போகிறது, சைடில் போவோம். இப்போ என்னங்க டேமேஜ் ஆகலை. சரி வாங்க, அடுத்த மரத்தில் முட்டுவோம் வேகமாக போய். சரிங்க, இப்போ நம்ம கார் எடுத்து வேகமாக போய் முட்டை போகலாம். சரி வாங்க, அங்கே வேறு இது கம்பி வேறு தெரியுது, அதில் போய் முட்டிக்கிட்டோன்னா செத்துட்டோம். சரி வாங்க, வேகமாக போவோம். இதுக்குன்னே வேகமாக போய் முட்டுவோம். சுடுகாட்டில் இருக்க வேண்டியெல்லாம் கொசுபாட்டில் இருக்குங்க. இங்கே பாருங்கள், கார் எப்படி மாட்டிக்கிச்சு. சரி வாங்க இறங்குவோம். இங்கே வேறங்க, இவன் வேறு உளுந்துக்கிட்டே இருக்கான், அடிக்கடி உளுந்துடுறாங்க. அடே டவுசர் பாண்டி, ஏன்டா அடிக்கடி உளுந்துக்கிட்டே இருக்க. சரி வாங்க, காரில் திருப்பி ஏறி உட்காருவோம். வச்சு ஐயோ, ரத்த கொதிப்பு வந்துருச்சு. ரத்த கொதிப்பு காருக்கு ரத்த கொதிப்பு வந்துருச்சுங்க. இங்கே பல்ட்டியெல்லாம் அடிக்குது. சரி வாங்க, அப்படியே கார் எடுத்துகிட்டு போவோம். இங்கே பாருங்க, அப்படியே கண்ணாடியெல்லாம் செதறிச்சு, சுக்காக போயிடுச்சு. என்னங்க வெளியில் வரமிச்சு திருப்பி உள்ளார போக முடியல. என்னடா மேஜிக் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் கேட்டுக்குள்ளே பூந்து வந்துட்டேன். சரி ஓகேங்க, இப்போ நம்ம கார் எடுத்துகிட்டு உள்ளாருக்கு வேகமாக போய் டேமேஜ் பண்ணுவோம். சரி வாங்க, பொயின்ட்டு ராக்கெட் விடுற மாதிரி போகிறோம். இப்போ ஐயோ இந்நேரம் ஒரு டேமேஜ் ஆகிருக்கும். இங்கே பாருங்க, ஒரு டைனோசர் வருது நம்மளை துரத்திக்கிட்டு. அது என்ன தான் துரத்தினாலும் நம்ம கார் ஸ்பீடுக்கு வராதுங்க. ஏன்னா கார் இப்போ ஜெட்டு வேகத்துக்கு போயிட்டுருக்கு. இப்போ முன்னாடி ஆமை மாதிரி போச்சுங்க, இப்போ ஜெட்டு வேகத்துக்கு போகுதுங்க. சரி வாங்க, வேகமாக போய் அந்த செவுத்தில் திருப்பி முட்டுவோம். வாங்க. ஐயோ மாட்டிக்கிச்சு. ஆண்டி பிடிங்கிச்சாண்டி. ஐயோ தூக்கி அடிச்சிருச்சிங்க காரு. கண்ணாடி வேறு ஓட்டையாக இருந்துச்சா, அந்த ஓட்டை வழியாக வந்துட்டோம். என்னங்க ஸ்லைஸாக போயிடுச்சு. இதில் நேற்று ஜெயிலர் படம் போட்டாங்க, அதில் தலைவர் ஒரு டைலாக் சொல்லுவார்ல, உன்னை கண்டந்துண்டமாக வெட்டி களைச்சி போட்டுருவேன். சேர்க்க 5 நாள் ஆகும், வீடியோ போட 5 நாள் ஆகும். மொத்தமாக கூட்டி கழிச்சு பாரு, கரெக்டாக இருக்கும் கணக்கு. ஓகே guys, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானத்தை ஹாலில் போட்டுக்கோங்க. சரி, இந்த காரை பாருங்க எப்படி ஸ்லைஸாக போய் கிடக்குது. பாக்கி ஸ்லைஸை எங்கே பிடிக்க போகிறனோ போலீஸ் தான் கொடுக்கணும். போலீஸ்கிட்ட போய் சொல்லி அதை கண்டுபிடிச்சி மெக்கானிக் ஷாப்பில் கொடுத்து அதை அவன் 5 நாளில் ரெடி பண்ணி அந்த 5 நாள் அவன் சரி பண்ணி காசை கொடுத்து எவ்வளோ நாள் ஆக போதோ. சரி guys, ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் guys.